இந்த 8 நாளாக பார்த்தீங்கன்னா பெருசாக வீடியோஸ்லாம் நான் எதுவுமே போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் என்னால் எதுவுமே முடியல. இன்றைக்கி தான் பழையபடி ஒரு 5 மணிலேருந்து என்னோடய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த 8 நாளில் சும்மா இல்லை, இந்த ஃபோனு வந்து இந்த நெட்டு தீக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்துட்டு ஃபோன் பார்த்தது. இதில் இந்த ஹேர் ஆயில் பிஸ்னஸ் ஆடெல்லாம் பார்த்து எனக்கு எச்சா ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் என்னன்றாங்கன்னா, ஒரு பேஜில் எங்கள் ஆயில் வாங்கி தேங்க 15 நாளில் ரிசல்ட்டு தெரியுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் 30 நாளில் ரிசல்ட்டு தெரியுங்கிறாங்க. இது ஹேர் சீரம் போட்டாலே 30 நாளில் உங்களுக்கு தெரியும் முடி வளருதுன்றாங்க. எனக்கு புரியல. நான் மொட்டை அடித்து 3 வருஷம் ஆச்சு, எனக்கு இப்போ தான் இந்த முடியே வளர்ந்துருக்கு. இதே நான் போய் கொஞ்சம் கட் பண்ணி விட்டால் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் முடியும் வளரும். ஆனால் நான் எண்ணெயே அதிகமாக தேய்க்கிறதே இல்லை. ஆனால் எனக்கு முடி வந்து 3 வருஷம் ஆயிருக்கு இந்த அளவுக்கு வளர. பட் அப்படியே எண்ணெய் தேய்ச்சிருந்தாலும் எனக்கு ஒன்றும் முடி அந்தளவுக்கு வளர்ந்துருக்காது. ஏன்னா ஏஜ்ன்னு ஒரு விஷயம் இருக்குது. மெயினாக நம்மளாம் இந்த விளம்பரத்தை நம்பி ரொம்ப ஏமாறுறோன்னு தான் சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து பொய்யுங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். 15 நாள், 30 நாள், 90 நாள்ல உங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் தெரியாது. முடிக்குள்ளே போய் முடி வளர்கிறத எப்படி பார்ப்பீங்க? ஏதாவது மைக்ரோஸ்கோப்க்கு ஏதாவது வச்சு பார்ப்பீங்களா? அதெல்லாம் கிடையாது. எண்ணெய் தேய்ச்சா முடி வளரும்னு யார் சொன்னா? அப்போ ஸ்கின் ஆயிலில் கூட தான் தேங்காய் தான் இருக்குது. அப்போ உங்கள் மூஞ்சியில் என்ன மூஞ்சிக்கு போடுறீங்களே முடி வளருதா? நம்ம ஜீன் படி யாருக்கு எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குமோ அதுதான் இருக்கும். அது போக செகண்ட் என்னென்னா, நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், டென்ஷன் ஆகக்கூடாது, நம்ம உடம்புல அதிகமாக உஷ்ணம் இருந்துச்சுன்னா முடிக்கட்டும். இதுதான் பேசிக் ப்ராப்ளம். இதை விட்டுட்டு நான் இந்த எண்ணெய் வாங்கி போடுறேன், அந்த எண்ணெய் வாங்கி போடுறேன், அந்த பேஜை பார்த்து அதை வாங்குகிறேன். முருங்கைக்கீரை சாப்பிட்டா நம்மளுக்கு இரும்புச்சத்து இருக்குதுன்னு தெரியும். இன்றைக்கி அந்த முருங்கைக்கீரையே ஒரு டேப்லெட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதை வாங்கி நான் போடுவேன். ஆனால் எனக்கு நேச்சுரலாக கிடைக்கிற கீரையை வாங்கி நான் சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி நம்ம போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இது எல்லாமே நம்மளோட உடம்புக்குள்ளே இருக்க பார்ட்ஸ் தான் என்ன பண்ணும், டேமேஜ் பண்ணும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி 10 நாள் ரிசல்ட் தெரியும், 20 நாள் ரிசல்ட் தெரியும், 90 நாள் ரிசல்ட் தெரியும். உன் அம்மாவுக்கும் பாட்டிக்கு இந்த மாதிரி யாருக்காவது நல்ல முடி வளர்ந்துருந்தா உங்களுக்கு வளரும். இல்லை நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னா முடி வளரும். மற்றபடி எண்ணெய் தேய்ச்சா முடி வளரும் அப்படின்றதுக்கு அது ஒன்றும் செடி இல்லை. தண்ணி ஊற்றுனா செடி வளருங்கிற மாதிரி எண்ணெய் தேய்ச்சா முடி வளருங்கிறது கான்செப்ட் கிடையாது. புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வேக்கையானமா எண்ணெய் தேய்ங்க, வேண்டான்னு சொல்ல, வாங்கி தேய்ங்க, அதை வேண்டான்னு சொல்லலை. உங்கள் சூடு தனியும். மற்றபடி அந்த ஹேர் ஆயில்னால தான் முடி வளரும் அப்படின்றது கிடையாது. வறட்சியாக இருந்ததுன்னா அந்த நிலம் எதுக்காகும்? எதுக்குமே ஆகாதில்ல. அந்த மாதிரி நம்ம தலை வறட்சியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஆயில் தேய்க்கிறோம். ஒரு மாய்ஸ்சரைசர் இதுக்காக கூட நம்ம தேய்க்கிறோன்னே வச்சுக்கலாம். மற்றபடி முடி